வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் போகி அண்ட் பொங்கல் vlog வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாட்டு பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். போகி அன்னைக்கு நைட்டு போட்ட மயில் கோலம் இன்னும் அழிக்கவே இல்லை, அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இப்போது மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் வைக்கிற பாத்திரத்துக்கும் திருநீர் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிற அடுப்புக்கு திருநீர் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணிடலாம். அதோட இந்த இயர் வந்து மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் தனியாக பொங்கல் வைக்க போகிறதில்ல. ஏரியாவில் எல்லாருமே சமத்துவ பொங்கல் வைக்கிறோம். ஸோ அதில் தான் வந்து நாங்களும் வைக்கிறோம். சமத்துவ பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுப்பு, பாத்திரம், கரண்டி, அதோட பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பொங்கல் வைக்கிற விறகுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா திங்ஸுமே வந்து சமத்துவ பொங்கலுக்கு எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த திங்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். டைமும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock வந்து இப்போ எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதோட இப்போ வெளியில் போட்டிருக்க கோலம் தான் வந்து இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்காக போட்டது. ஆல்ரெடி போகி அன்னைக்கு வந்து உள்ள மயில் கோலம் போட்டிருந்தேன். இப்போ வந்து கேட்டுக்கு வெளியில் வாசலில் வந்து இந்த கோலம் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. பாத்திரத்துக்கு மஞ்சள் கட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போது அடுப்பை பருத்திடலாம். அதோட எப்போதுமே பொங்கல் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் வைப்போம். ஆனால் இந்த டைம் வந்து வாசலில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து சமத்துவ பொங்கல் எல்லாருமே வாசலில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அதோட லாஸ்ட் இயர் வரைக்குமே இந்த சமத்துவ பொங்கல் கிடையாது. இந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக சமத்துவ பொங்கல் வந்து எங்கள் ஏரியாவில் வந்திருக்கு. இப்போது பாத்திரத்தில் அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணிடலாம். அதோட கொஞ்சமாக பாலும் ஆட் பண்ணிடலாம். பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ அதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அரிசி ஆட் பண்ணேன், அடுத்து மம்மி அரிசி ஆட் பண்ணுறாங்க. அரிசி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். அரிசி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துருச்சு. அரிசி குக் ஆகிறதுக்குள்ள முந்திரி திராட்சையை தாளித்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரிசி நல்லா குக் ஆயிருச்சு. இதில் வெல்லம் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது பொங்கல் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. தாளித்து வச்ச முந்திரி திராட்சையையும் இப்போது பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய், ஜாதிக்காய், அதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரம், இது மூணையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா நைஸாக பொடியாகும். இப்போது பொங்கல் நல்லா குக் ஆகிருச்சு. பொங்கலை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். மார்னிங் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், அதோட அப்பளமும் பொரிச்சாச்சு. இப்போது ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கரும்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே டின்னர் மட்டும் நைட் செய்யணும். ஸோ இன்றைக்கி vlog வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.